ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன் போல. இங்க வந்தீங்கன்னா புது ப்ராடக்ட்டும் இருக்கும், யூஸ்டு ப்ராடக்ட்டும் இருக்கும். எல்லாமே 100 ரூபாய் தானே இது. ஸோ கோழி கோழி குஞ்சு அப்புறமா வந்துட்டு இந்த பக்கம் எது தான் 100 ரூபாவா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்னைக்கு எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம். இந்த ஃப்ரைடே மார்க்கெட் ஒன்று போடுவாங்களே, அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். என்னோட சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்க, ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பல்லாவரம் சந்தை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் தாண்டி அதுக்கு ஆப்போசிட்லேயே வரும் இந்த ரோடு. சின்ன ரோடாக தான் உள்ளே போகும். பட் உள்ளே வந்தீங்கன்னா நிறையா கடைங்க இருக்கும். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வந்து கடை இருக்குது. ஸோ நம்ம அப்படி தான் வந்தோமே. இப்போ வந்தீங்கன்னா இங்கே ரோட்லேயும் வந்துட்டு வண்டிங்க விட்றாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கும் இருக்குது இங்கே. ஸோ பார்க்கிங்க்கு இங்கே வந்துட்டு தனியாக இடமே செட் பண்ணியிருக்காங்க. பட் சின்னதாக இருந்தாலும் ஓகே, இங்கே பார்க் பண்ணலாம். அதே மாதிரி என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியல, அதுவும் வந்துட்டு பார்க்கலாம். என்ட்ரி ஃபீஸ்னால் இந்த பார்க்கிங் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியல, பார்க்கலாம். இடம் வந்துட்டு நல்லா தான் இருக்குங்க பாருங்கள். ஸோ பார்க்கிங்கான இடம் நல்லா தான் இருக்குது. பட் டைம் ஆக தான் தெரியும் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ வந்துட்டு ரஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ காலையில் 7:30 மணிக்கெலாம் வந்திருக்கேன். இப்போ போய் பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குன்னு. தனியாகவும் தருவீங்களா? இப்போ தனியாகவும் வச்சுருக்கேன். இந்த இதுவும் கடைகளுக்காக இந்த மாதிரிமா ஒரு பீஸ் 20 ரூபா வந்து. ஸோ பலகாரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இது வாங்கிப்போங்க. எல்லாமே வந்துட்டு 20 ருபீஸ். அப்புறமா வந்துட்டு அந்த ஏரோப்ளைன் வந்து 30 ருபீஸ் தான். மறக்காமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த கடை இருக்கும், மறக்காமல் வாங்கிட்டு போங்க. ஸோ உண்மையாக வந்துட்டு வர்த்தது அந்த கார்லாம் 20 ரூபாய்க்கு தராங்கன்னா வாங்கலாம். ஸோ அதே மாதிரி உள்ள வந்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. இங்கே செல்லுலாம் வைக்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா புது ப்ராடக்ட்டும் இருக்கும், யூஸ்டு ப்ராடக்ட்டும் இருக்கும். இஎம்பித்தில் எல்லாமே இங்கே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நிறைய விஷயம் கிடச்சிரும். யூஸ்டு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்கிப்போங்க. அதே மாதிரி வேறு எதாவது வாங்கினாலும் பேரம் பேசி வாங்குங்க இங்கே. ஸோ இங்கே பாருங்கள், ஆஃபீஸ் சேர்ஸ்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா பல்காக கூட இங்கே வாங்கிட்டு போகலாம் கம்மி ரேட்டில். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன் போல். ஒரு 8-8:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே நல்லா வந்துட்டு எல்லா கடையும் ஃபுல்லாகிடும். இப்போ வந்து நான் 7:30 மணிக்கு வந்ததுனால இன்னும் ஒரு சில கடை போடல. அது வந்து நம்ம போகிறதுக்குள்ளே கவர் பண்ணிடலாம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு புது ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு, கட்டில், அப்புறமா வந்துட்டு அந்த பெட்டும் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறமா வந்துட்டு பீரோஸும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதை வந்துட்டு ரேட் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேரம் பேசலாம். எங்கேயும் நல்லாவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குது எல்லாமே.
உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் நீங்கள் இங்கே பண்ணி வாங்கிட்டு போகலாம். பாருங்கள் பீரோ வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆஃபீஸ் சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. இதுவும் ரேட்டு கம்மி தான். இங்கே நீங்கள் வந்துட்டு பல்காக வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாகவும் பண்ணி தருவாங்க. ஃபர்னிச்சர் ஐட்டம்ல வந்து நிறைய இங்கே இருக்குது. அதே மாதிரி விதவிதமாக இருக்குது இங்கே பாருங்கள். பெட்டு, சோஃபா, அதுக்கப்புறமா வந்துட்டு சேரு, ஈஸி சேரு, சிங்கிள் சோஃபான்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து சந்தை தான். இங்கே எந்த வரைக்கும் தெரியுது பாருங்க. அது வரைக்குமே சந்தை. ஸோ ஃபர்னிச்சர் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. பத்து வயசு மேலே இருக்கிற பசங்கள்லாம் சைக்கிள்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது கூட வாங்கலாம். ஆம்பிளிஃபயரும் சேல் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் எப்படி சேல் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு லேப்டாப் இங்கே இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது. CCTV கேமரா. CCTV கேமரா, லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, ஆம்பிளிஃபயரு, ரேடியோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மல்லிகை சாமானும் இங்கேயே கிடைக்குது. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கேயே கவர் பண்ணிடலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ புடவைலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க இங்கே. எல்லாமே 100 ரூபாய் தானே இது? வர்க்காகுமா? பேட்டரி ரிமோட்டுக்கு 2 பேட்டரி மொத்தம் 6 பேட்டரி நம்ம போடணும். அது மட்டும் அடுத்த வாரம் கொண்டாங்க மாற்றிக்கலாம். இங்கே போட்டிருப்பாங்க. சரி சரி சரி. ரிப்பேர்னா அடுத்த வாரமே மாற்றி தந்துடுறீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு தானே இது? ஓகே ஓகே. ஸோ டேட்டு கடை வேணால் டேட்டு கடை இருக்குது.
அதே மாதிரி மீன் கருவாடுலாம் வேணும்னா இங்கே இருக்கு பாருங்க. கருவாட்டில் எவ்வளோ வகை இருக்குமோ எல்லா வகையும் இங்கே இருக்கு. ரேட் வந்துட்டு மேலே கீழே தான் சொல்லுவாங்க, நீங்கள் பேசி வாங்குறதுல தான் இருக்கு. ஸோ ரேட்லாம் நீங்கள் பார்த்து வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ கோழி கோழி குஞ்சு அப்புறமா பூனை அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இங்கே நிறைய விற்பாங்க. இங்கே பாருங்க, நான் கோழி குஞ்சு பார்க்குறேன். எவ்வளோக்கா இது? ஒன்றா ஜோடியா? பொங்கல் ஸோ ஜோடி 150 ரூபா தானே இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா பூனை நாய் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே பாருங்க, பூனையை காட்டுறேன். இது பேர் என்னது? பேர் என்னது? இது பேரு அது எல்லாமே தான். எவ்வளோக்கா? எவ்வளோ ஒரு இதா? நெக்ஸ்ட்டு மீன், அதுக்கப்புறமா வந்துட்டு நாய்க்குட்டி பப்பீஸ்லாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ மீன் பார்க்க வந்திருக்கோம். எவ்வளோ? பப்பீஸ்லாம் பப்பீஸ்லாம் மீன் 5 ரூபா. சபீரு எங்க வேணா ஒரு பிரீடரா பார்த்துவாங்க. அதுதான் ப்ளஸ். ஸோ ஒரு சைடில் வந்து ஷாப்பிங்கான வந்துட்டு இது முடிஞ்சிச்சுன்னா, இந்த சைடு வந்துட்டு மார்க்கெட் மாதிரி இருக்கு. பாருங்க, ஃபுல்லாக மார்க்கெட்டாக இருக்கு இங்கே. ஸோ காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க போல. ஸோ பாதிக்கு மேலே வந்துச்சுன்னா, இப்போ பாதிக்கு மேலே வந்துட்டா இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கலாம். ஆமாம். ஷூஸ்லாம் இங்கே இருக்குது. பட் என்னன்னா, ஒரு சில கடையில் அதிகமாக இருக்குது, ஒரு சில கடையில் கம்மியாக இருக்குது. 350 ரூபாய்க்கே சேல் பண்ணுறாங்க. ஒரு சில கடையில் வந்துட்டு 250 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. இங்கே வந்துன்னா நீங்கள் வெயிட் பண்ணி எல்லா கடையிலும் பேரம் பேசிட்டு அப்புறமா லாஸ்ட் ஒரு கடையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. कितना बोल दो? ஸோ இங்கே வந்தீங்கன்னா 350 இந்த ஷூலாம். ஸோ 350க்கு வாங்கலாம் இங்கே. சட்டெல்லாம் 6 சட்டை 1000 ரூபா, ஒரு சட்டை எடுத்தா 200 ரூபா. டிஷர்ட் எல்லாமே வந்துட்டு மேலே இருக்கிற டிஷர்ட் ரவுண்ட் காலர் எல்லாமே வந்துட்டு 100 ரூபா.
காலர் வச்சது எல்லாமே வந்துட்டு 200 இங்கே. இந்த கடையில் ஷார்ட்ஸ் இருக்கு, செட்ஸ் எல்லாமே வந்துட்டு 200. அப்புறமா வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 100 தான். ஸோ கலெக்ஷன் நல்லா இருக்கும். கிளாத் வந்துட்டு பே பண்ணுறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே பார்த்து வாங்கினா கரெக்டாக இருக்கும். எனக்கு ரூபா ஒன்று எடுத்தீங்கன்னா 80 ரூபா, 200 ரூபா, 200 ரூபா, 200 ரூபா. சன்கிளாஸ்லாம் 200 ரூபா, 2 ரூபா எடுத்தீங்கன்னா சன்கிளாஸ்லாம் 200 ரூபாவாம். ஸோ லாபம் தான். ஒன்று எடுத்தால் 80 ரூபாவாம். ஸோ டாய்ஸ் எது எடுத்தாலும் 30 ரூபா தான். இங்கே டாய்ஸ்லாம் 30 ரூபா, அனிமல்ஸ்லாம் 50 ரூபா, அனிமல்ஸ்லாம் 50 ரூபா, அனிமல்ஸ்லாம் 50 ரூபா, வைல்ட் அனிமல்ஸ்லாம் 50 ரூபா, வைல்ட் அனிமல்ஸ்லாம் 50, 50, 50. எவ்வளோண்ணா? எது எடுத்தாலும் 100 ரூபாவா? 100 ரூபா? 100 ரூபா தான். இப்போ 100 ரூபா தான். இப்போ அதேதான். இப்போ நான் எதுக்கு வந்துடுறேன்? ஸோ எது எடுத்தாலும் இங்கே 100 ரூபா தான். இங்கே மறக்காமல் வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிப்போங்க எல்லாமே. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையிலையும் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே கிடைக்குது இங்கே. ஸோ எல்லாமே வந்துட்டு இங்கே செல்ஃப் மேடு. சோர் பசார் மாதிரி இங்கே இருக்குது. எல்லாமே இங்கே கிடைக்குது சீப் ரேட்டில். ஸோ ஆனால் பேரம் பேச மட்டும்தான் இங்கே வந்து பொழைக்க முடியும். ஒன் சைடு நம்ம போனோம்னா இன்னொரு சைடு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சைடில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இன்னொரு சைடில் வரும்போது பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த பல்லவரம் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இப்போது. அதேமாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இது வந்துட்டு எல்லாமே கிடைக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய இதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கிடைக்குது இங்கே. ஸோ காலில் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் போதும். இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லாம் வேணால் சுற்றி வாங்கிட்டு போகலாம். கையில் காசும் இருக்கணும் கொஞ்சம். எதாக இருந்தாலும் பேரம் பேசி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே ப்ரொஜெக்டர்லாம் இங்கே இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் ப்ரொஜெக்டர் வாங்கணும்னா வந்துட்டு மெயில் போட்டு எல்லாம் அப்ரூவ் வாங்கி தான் வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் நீங்கள் ஓப்பனாகவே விற்கிறாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ரொம்பவே வந்துட்டு இதாக இருக்குது. இங்கே கூட்டமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயமும் விற்கிது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோமே எல்லாமே வாங்கலாம். பேரம் பேசினா மட்டும்தான் இங்கே வந்து பொழைக்க முடியும். இல்லைனா வந்து கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. எல்லாமே கிடைக்குது. திங்கிற ஐட்டம்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஃபைனலி வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டென்ட் தமிழ். பாய்.